ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சங்கமித்ரா யூடியூப் சேனல். இன்றைக்கி வீடியோவில் குத்து பசலை கீரை பாசிப்பருப்பு கடையல் எப்படி சமைக்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த கீரைக்கு சிலோன் பசலைன்னு இன்னொரு பேரும் இருக்குது. இது எல்லா வகை மண்ணிலையும் எல்லா சீசன்லேயும் செழித்து வளரும். சின்ன தண்டு நட்டு வச்சா போதும், அப்படியே வளர ஆரம்பிச்சிடும். இந்த கீரையில் நீர் சத்தும் நார் சத்தும் நிறைஞ்சு இருப்பதால் செரிமான சக்தியை சீர்படுத்துவதுடன் மலச்சிக்கலையும் முற்றிலும் ஒழிக்க உதவுகிறது. சிறுநீரக கல்லடைப்பை குணப்படுத்தும் தன்மை இந்த கீரைக்கு இருக்குது. சுண்ணாம்பு சத்தும் இரும்பு சத்தும் அதிக அளவில் இருப்பதால் கர்ப்பிணி பெண்களும் பாலூட்டும் தாய்மார்களுக்கு உகந்தது. இரத்த சோகையை நீக்கக்கூடியது. மூட்டு வலி உள்ளவர்களும் நீரிழிவு நோயால் பாதிக்கப்பட்டவர்களும் தொடர்ந்து இந்த கீரையை உணவில் சேர்த்து வந்தால் உடல்நிலையில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். இந்த கீரைக்கு உடல் சூட்டை தணிக்கிற தன்மை இருக்குது. கண்டிப்பாக இந்த சம்மரில் இந்த கீரை கிடைச்சா ட்ரை பண்ணி பாருங்கள். அப்புறம் நீங்களே எல்லாருக்கும் இந்த கீரையை சாப்பிட சொல்லி சஜஸ்ட் பண்ணுவீங்க. வாங்க குத்து பசலை கீரை பாசிப்பருப்பு கடையல் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு தண்டில் இருந்து கீரையை மட்டும் பிரிச்சுக்கலாம். நான் ரைஸ் பேக்கை யூஸ் பண்ணி வீட்டிலையே க்ரோ பேக் தைச்சி வச்சுருக்கேன். அதில் மண்ணை நிரப்பி குத்து பசலை கீரையோட தண்டுகளை நட்டு வச்சுருக்கேன். 15-20 நாள்லேயே அடுத்து சமைக்கிற அளவுக்கு கீரை வளர்ந்துடும். ரைஸ் பேக்கை யூஸ் பண்ணி எப்படி வீட்டு தோட்டத்துக்கு தேவையான க்ரோ பேக் தயாரிக்கிறதுன்னு அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். கீரையை தண்ணியில் கழுவி சுத்தம் பண்ணிக்கலாம். 4 சின்ன வெங்காயம், 4 பல் பூண்டு, அரை தக்காளி, ஒரு பச்சை மிளகாய் எல்லாத்தையும் 50 கிராம் பாசிப்பருப்போடு சேர்த்துக்கலாம். அதோட 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்து வேக விடலாம். இப்போ பாசிப்பருப்பு அரை வேக்காடு வெந்துருச்சு. அதோட கீரையையும் சேர்த்து மூடி வச்சு 5 நிமிஷம் வேக விடலாம். இப்போ மூடியை திறந்து பார்க்கலாம். தண்ணி சுண்ட ஆரம்பிச்சிருக்கு. இப்போ அரை ஸ்பூன் உப்பு, தேவையான அளவு தண்ணியும் சேர்த்து 2 நிமிஷம் வேக விடலாம். உப்பு எல்லா பக்கமும் கலக்கிற மாதிரி கிளறி விட்டுக்கலாம். இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிட்டு கீரையை தனியாக எடுத்து ஆற வச்சுக்கலாம். ஆறுனதுக்கு அப்புறம் மற்ற வச்சு கடைஞ்சிக்கலாம். இல்லைன்னா இது மாதிரி மிக்சியில் ஒரு சுற்று ஓட்டி எடுத்துக்கலாம். ரொம்ப நைஸாக அரைச்சிடக்கூடாது. தாளிக்கிறதுக்கு பாத்திரத்தை அடுப்பில் வச்சு 1 ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றி எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் கடுகை சேர்த்துக்கலாம். கடுகு பொரிஞ்சதும் பொடியாக நறுக்கின 10 சின்ன வெங்காயம், 4 மிளகாய் வத்தல், பொடியாக நறுக்கின அரை தக்காளி, கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்து வதக்கிக்கலாம். எல்லாம் சேர்த்து நல்லா வதங்கினதுக்கப்புறம் கடைஞ்சி வச்சிருக்க கீரையையும் மீதம் இருக்கிற பருப்பு தண்ணியும் சேர்த்துக்கலாம். அனைத்து சத்துக்களும் நிறைந்த இந்த குத்து பசலை கீரையில் சூப், பொரியல், கூட்டு, சாம்பார் செஞ்சு சாப்பிட்லாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இலையோட தண்டையும் சேர்த்து சூப் செஞ்சு சாப்பிட்டா நம் உடலுக்கு அதிக சக்தி கிடைக்கும். இப்போது டேஸ்ட்டு பார்த்துட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். எனக்கு உப்பு கொஞ்சம் கம்மியாக இருக்கிறதால அரை ஸ்பூன் தூள் உப்பு சேர்த்துக்கிறேன். நல்லா கலந்து விட்டுக்கலாம். 2 நிமிஷம் அடுப்பில் இருந்தால் போதும். கொதிக்க ஆரம்பித்ததும் அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ சுவையான சத்தான குத்து பசலை கீரை பாசிப்பருப்பு கடையல் ரெடி. இட்லி, தோசை, சூடான சாதம் இதோட எல்லாம் சேர்த்து சாப்பிட்டா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இயற்கையான ஆரோக்கியமான உணவுகளை உண்டு வளமாக வாழ்வோம். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம். சங்கமித்ரா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோவை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.